அம்மாவிடம் காசு வாங்கிக் கொண்டு பண்ணைப்புறத்திலிருந்து சென்னை கிளம்பும் பாவலர் பிரதர்ஸ் மதுரையில் சில நாட்கள் கச்சேரிக்கு வாசித்து காசு சேர்க்கலாம் என தங்குகிறார்கள். ஆனால் சம்பாதிப்பதை விட மதுரை நண்பர்களோடு கூத்தும் கும்மாளமுமாய் நேரம் போவதை ராஜா உணர்கிறார். நாம் வழி தவறுகிறோம் என உணர்ந்தவுடன் சடுதியில் அங்கிருந்து சென்னைக்கு கிளம்பி விடுகிறார். பின்னால் சினிமாவில் நிலை நின்ற பிறகு ராஜா நீள முடியோடு பேண்ட் போட்ட கங்கை அமரன் உட்பட பலர் சொல்லும் அந்த காலத்துல நானும் அண்ணனும் போடாத ஆட்டமில்ல. ஆன்மீகத்திற்குள் அவராகவே நாட்டம் கொண்டு ஒரு வேலி போட்டுக் கொள்கின்றார். ரஜினி சாமி என்றும் சிவாஜி சாமியார் என்றும் அழைக்கும் அளவுக்கு மொட்டையடித்து உருமாறுகிறார். ஆன்மீகவாதியை நைட் பார்ட்டிக்கு வா என அழைப்பது கடினம் அல்லவா? AR ரஹ்மானிடம் ராஜாவிடம் கற்றுக்கொண்டது என்ன என்ற கேள்விக்கு நான் இசையில் இந்த வித்தையை கற்றேன் என சொல்வதில்லை, ராஜாவின் சுய கட்டுப்பாட்டையே முதன்மையாக சொல்கிறார். சினிமாவுக்கே உரிய பழக்கங்கள் இல்லாத காரணத்தால் நேரம் தாண்டி தூங்க வேண்டிய நிர்பந்தங்கள் தன்னாலே விலகிவிடுகிறது. அதனால் எந்த ராஜா எந்த பட்டினம் போனாலும் இந்த ராஜா காலை 7 மணிக்கு பிரசாத் ஸ்டுடியோவிற்கு வந்து விடுவார். காலை உணவுக்கு முன்பாகவே மனமும் மூளையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே கம்போசிங், இசைக்கோர்வைகள் எழுதுவது அந்நாளுக்கான முக்கிய வேலைகளை முடிக்கின்றார். இது இன்றைய அமெரிக்க டெக்னாலஜி ஜாம்பவான்களின் வேலை முறை. பிறகு மதியம் 2 மணி வரை வேலை, சாப்பாடு முடிந்தும் இரவு வரை வேலை. இன்றைய LNT CEOக்கள் சொல்லும் 90 மணி நேர வார உழைப்பை அதற்கு மேலேயே அவர் வருட கணக்கில் தொடர்ச்சியாக தந்திருக்கின்றார். வேகம். தொழில் அல்லது வேலையில் முடிவு சடுதியில் எடுப்பதுதான் முக்கியம். அது தவறான முடிவாக இருந்தாலும் கூட என்பார்கள். ராஜா தன் வேலையில் மிக வேகமாய் முடிவெடுத்தார். மிக வேகமாய் அதை செயல்படுத்தினார். அன்றைய பாடல் பதிவுக்கு SPB இல்லையா? ஜேசுதாஸ். அவர் இல்லையா? ஜெயச்சந்திரன். அவரும் இல்லையா? அருண்மொழி. மலேசியாவும் இல்லையா? நானே பாடுகிறேன். நிற்காது வேலை நடக்க வேண்டும். அவ்வளவுதான். கவிஞர்களும் அது போலவே மாறி மாறி ஒரு டஜன் கவிஞர்களை உபயோகித்தார். ஒருவருக்காக காத்திருந்து வேலை நிற்பதே இல்லை. இதை இன்றைய கார்ப்பரேட்டர்கள் ஃபேக்டரி மாடல் அப்ரோச் என்கின்றனர். இல்லையெனில் வெறும் 80கள் காலகட்டத்தை எடுத்துக்கொண்டாலே இத்தனை ஆயிரம் பாடல்கள் சாத்தியமே இல்லை.